என் செல்லக் குழந்தையே, இன்று உன் வராகி ஒரு அதிமுக்கியமான பதிவினை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, 12/5/2025 இந்த நாளானது சித்ரா பௌர்ணமியினுடைய நாள். அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளானது சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்ற அதிசக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நான் சொல்கின்ற ஒரு பொருளை எரித்து விட்டு செல். நிச்சயமாக உன் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் வீட்டில் பேரதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று யோசிக்கிற என் குழந்தைக்கு இதை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி வந்து உனக்குள் நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் விட்டு விட்டோமே என்று எண்ணி வருத்தப்படாமல் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களும் ஒரு சேர உன் முன்னால் நடந்துவிடும். நீ எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது என்று இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த பேரதிசயங்களையும் நடத்தி கொடுத்து விடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட துன்பங்கள் அத்தனையுமே மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுத்ததாக எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்கிறாயா? இனிமேல் எதற்கும் கலங்காமல், எந்த விஷயத்தை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல், அம்மா சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக மிக பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த துன்பத்திலிருந்து உன்னை நீயே நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு நிச்சயமாக நன்மைகள் நடக்கிறதா என்பதனை மற்றும் நீ புரிந்து கொள். நல்லது நடக்கிறதோ இல்லையோ, தீமைகள் நடக்காமல் இருந்தாலே போதுமல்லவா? அதைத்தான் அம்மா சரியாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான லட்சியங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றிகள் என்று இவை எல்லாவற்றையுமே நான் ஒரு சேர உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நீ உனக்காக உருவாக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. யாரும் நமக்கு எதையும் தரப்போவதில்லை. அதனால் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒருவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளுமே நாம் யாராவது ஒருவரால் நமக்கு உதவி கிடைக்குமா என்று எண்ணுவது கிடையாது. யாருடைய உதவியும் பெறாமல் நாம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்று தான் யோசிக்கிறோம். யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஆசைப்பட்டது போல நாம் நடத்த வேண்டும் என்று தான் நினைக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கென இந்த வாழ்க்கை தருவது போல யாருக்கும் கஷ்டங்கள் வருவதில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கே உனக்கான நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான உண்மைகளையும் எடுத்துச் சொல்லட்டும்.
சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளும் வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கு பல சந்தோஷமான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எனக்கு இந்த வாழ்க்கையை முழுமையாகவும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன் அம்மா நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் அல்லவா? என் குழந்தையே, நான் சொல்லக்கூடிய இவர் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ கட்டாயமாக எரிக்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் என் குழந்தையை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் முழுமையான அற்புதத்தை கொடுக்காமல் போய்விடும். எதுவும் அரைகுறையாக நடந்தால் அதில் என்ன பலன் இருக்கின்றது? எந்த ஒரு விஷயமும் பாதியிலே விட்டு சென்றால் அதில் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையை, நம்மை தேடி நாம் இந்த வாழ்க்கையை நமக்கான விஷயங்களை எல்லாம் தெளிவாக தருகின்ற நேரம், உனக்கென நான் கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் உன்னை வந்து சேரும் நேரம், நீ எக்காரணத்தை கொண்டும் அதனை தவிர்க்க கூடாதல்லவா? அப்படி என்ன இருக்கின்றது நாளைய விடியலில் என்று யோசிக்கிறாயா? நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்றிரவே நடக்கத்தான் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் மிகுந்ததொரு மாற்றத்தை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை புரிந்து கொள். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கு நான் உருவாக்கி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பல நன்மைகள் மறைந்து கிடக்கின்றது. நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஈடேறி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய சந்தர்ப்பங்களும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். உன்னை சுற்றி நான் தருவதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என் பிள்ளை சட்டென்று சரியான புரிதலில் கொண்டு நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நாளைய விடியல் என்பது உனக்கான விடியல் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருந்து நடத்துவதை நான் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னிடத்திலிருந்து தட்டிவிட மாட்டேன். என் பிள்ளையே, நாம் செய்யும் செயல் நம்மை யாரென்று மற்றவர்களுக்கு உணர்த்தும். நாம் செய்கின்ற செயல் நம்முடைய மனநிலையை என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிவிக்கும். அதுபோலத்தான் நீ நாளைய விடியலில் செய்யக்கூடிய இந்த விஷயம் உன்னை யார் என்று உன்னை தேடி வருகின்ற இவருக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி யார் வரப்போகின்றார்? நாம் எந்த விஷயத்தை எரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை, நாளைய விடியல் என்பது சித்திரா பௌர்ணமியினுடைய விடியல் என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இந்த நாளில் உன்னுடைய குலதெய்வமானது உன் இல்லத்திற்கு வருகின்றது. எப்படி அமாவாசை நாளன்று உன்னுடைய முன்னோர்களை உன் இல்லத்திற்குள் வரவேற்கின்றாயோ, அதுபோல பௌர்ணமி நாளில் நீ உன் குலதெய்வத்தை உன் இல்லத்திற்குள் வரவேற்க வேண்டும். அவர்களை உள்ளே வரவழைக்க நீ செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் இல்லத்தின் வாசலில் 2 கற்பூரத்தை நீ எரியவிட்டால் போதும். உன் குலதெய்வம் தானாகவே உள்ளே வந்து விடுவார்கள். நாளை உன் இல்லத்தின் வாசலில் இடுகின்ற கோலத்தில் மஞ்சளும் குங்குமமும் இட்டுவிடு. நிச்சயமாக உன் குலதெய்வம் உன் வீட்டிற்கு வந்து ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குலதெய்வம் வர வேண்டி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை தரும் அல்லவா? இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கென உன் தாயானவள் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசித்தாலும் அதையெல்லாம் நான் தெளிவாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன்.
எந்த சந்தர்ப்பத்திலும் நான் உன்னை விட்டு விலகி நடக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக நம் வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நம் கைகளில் ஒப்படைக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் என்றுமே உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் நாம் நமக்கானதை எல்லாம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோமானால் எந்த தீமையும் நம்மை நெருங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பயந்து ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும், உன்னை தேடி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை நடத்திட்டாலும், இவை எல்லாவற்றிற்குமான அத்தனை உண்மைகளும் உனக்கே தெரியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் இந்த தெய்வம் உன் இல்லத்திற்குள் வருகின்ற நேரம் உன் குலதெய்வமானது உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டாமல் அங்கிருந்து செல்ல மாட்டார்கள். அம்மா, எனக்கு என் குலதெய்வம் யாரென்று தெரியாதே என்று நீ சொல்வாயானால் ஒரு விஷயத்தை மட்டும் அம்மா மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். உனக்கு வேண்டுமானால் உன்னுடைய குலதெய்வம் யாரென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னை நன்றாக தெரியும். அதனால் நீ எப்பொழுதும் குலதெய்வம் என்று சொல்லி மட்டுமே நீ வணங்கிக் கொண்டிரு. நிச்சயமாக இந்த தாயானவள் உன் தெய்வமாக மாறிவிடுவேன். குலதெய்வத்தை தெரியாத பிள்ளைகளுக்கு அவர்கள் வணங்குகின்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்கள்தான் அவர்களினுடைய குலதெய்வமாக மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடியதை நீ சரியாக புரிந்து கொண்டால், நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சாதகமாக மாறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சட்டென்று ஒரு நொடியில் நம் வாழ்க்கை மாறப்போவது கிடையாது. சட்டென்று ஒரு நொடியில் மாற்றிவிட வேண்டிய விஷயமும் கிடையாது. அதே நேரம் உனக்காக தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது எந்த ஒரு துன்பங்களும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இன்னல்களையும் கடந்துதான் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்பதனை புரிந்து கொள். இந்த நேரம் நான் உனக்காக தருகின்ற இந்த விஷயம் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த காத்து கொண்டிருக்கின்றது. உன் குலதெய்வம் என்று நீ சொன்னதுமே அவர்கள் எங்கிருந்தாலும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருப்பார்கள். அதிலும் நீ கொளுத்திய அந்த பச்சை கற்பூரமானது அங்கிருந்து உன்னுடைய குலதெய்வத்தை உள்ளே வரவழைத்து விட்டது. அவர்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கை, அவர்கள் உனக்கு நல்லது நடத்துவார்கள் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணம் என்று இவை எல்லாமும் தான் உனக்கு இந்த நிலையை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். இவை எல்லாமும் தாண்டித்தான் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்கிறது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சில விஷயங்களை நமக்கு இந்த வாழ்க்கை புரிய வைப்பதில்லை. நாமாக புரிந்து கொண்டால்தான் உண்டு. அதுபோலத்தான் இன்றும் என் குழந்தை அத்தனை விஷயங்களையும் புரிய வைக்க சொல்லியிருக்கின்றாய். அதனால்தான் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் உனக்கான நம்பிக்கை ஒவ்வொன்றும் உனக்கானதாக கிடைக்கும். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் போல உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். பௌர்ணமியின் விடியல் உன் குலதெய்வம் உன் இல்லத்தில் கட்டாயமாக தங்கி இருக்க வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டாயானால் மனதில் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல், தேவையற்ற எந்த சிந்தனைகளும் இல்லாமல், எப்படியும் உன் குலதெய்வம் உனக்காக வருவார்கள் என்பதனை நீ உணர்ந்தது உண்மை என்றால் உனக்கு நல்லது நடந்தே தீரும். நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரங்களிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் வசமாகி விட்டது என்பதனை உணரும் நேரம்
அங்கே உனக்கு கை கொடுத்திருப்பது உன் குலதெய்வமாகத்தான் இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.